பணக்கார ஒருவர் யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்ய நினைத்தார். அதன்படி ஒரு நாள் இரவு பொற்காசு நிறைந்த பை ஒன்றை எதிரே வந்தவரிடம் கொடுத்துவிட்டுச் சென்றார். காலையில் ஊர் மக்கள், திருடனுக்கு கிடைத்த யோகத்தை பார்த்தீர்களா என பேசிக்கொண்டனர். தான் செய்த தர்மம் வீணாகிவிட்டதே என நினைத்தார் அந்த பணக்காரர். மறுநாள் இரவு அதே விதமாக எதிரே வந்த பெண்மணியிடம் பொற்காசு பையை கொடுத்துவிட்டு நகர்ந்தார். விடியற்காலையில் ஊர் மக்கள், ஒழுங்கீனமானவளுக்கு இப்படியொரு அதிர்ஷ்டமா என்றனர். வருந்திய பணக்காரர் மீண்டும் அதே விதமாக மறுநாள் மற்றொருவரிடம் பொற்காசு பைகளை கொடுத்துவிட்டு சென்றார். மறுநாள் ஊர் மக்கள், செல்வந்தருக்கு கிடைத்த வாய்ப்பை பார்த்தீர்களா என கூறி, பணம் இருக்கும் இடத்தில்தான் அது போய் சேரும் என்றனர். அன்றும் தான் செய்த தர்மத்தை அனைத்தும் பயனற்று போய்விட்டதே என வருத்தத்துடன் படுத்திருந்தார் பணக்காரர். நீ கொடுத்த பொற்காசினால் திருடன் திருந்தினான். ஒழுங்கீனமான பெண்ணோ இப்பொழுது ஒழுக்கத்துடன் வாழ ஆரம்பித்து விட்டாள். செல்வந்தரோ மற்றவர்களுக்கும் கொடுக்கும் கொடையாளியாக மாறிவிட்டார். அதனால் நீ செய்த தர்மம் வீணாகவில்லை என்று அவருக்கு மாத்திரம் அசரீரி கேட்ட திசையை பார்த்து வணங்கினார் அந்த பணக்காரர்.